புறஜாதி தேசத்திலிருந்து கானானை நோக்கி வருகிறது. கானான் நோக்கி வருகிறது. அதுவும் பெத்லகேம் சொல்லக்கூடிய இடம் நோக்கி என்ன செய்து ஒரு குடும்பம் புறப்படுகிறது. புறப்படும் போது சந்தோஷத்தோடு புறப்படுறாங்க, மகிழ்ச்சியோடு புறப்படுறாங்க, ஒரே நோக்கத்தோடு புறப்படுறாங்க, ஒரே திட்டத்தோடு என்ன செய்யறாங்க, எப்படியும் அங்க போய் என்ன செஞ்சிடணும், சேர்ந்துடணும் என்ற அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தோடு புறப்பட்டாங்க. ஆனா அந்த ஊரு போய் சேர்ந்தாங்களா என்று நம்ம என்ன செய்ய போறோம், பார்க்க போறோம். எகிப்திலிருந்து வந்த ஜனங்களை குறித்து நம்ம பார்க்க போறது இல்லை, சரிங்களா? நிறைய கோணங்களை பார்த்துருக்கோம், இன்னும் அநேக கோணங்கள் என்ன செய்வோம், நம்ம அதை பார்த்து கொண்டே இருக்கோம். ஒவ்வொரு முறை அந்த பகுதி படிக்கும் போதெல்லாம் வித்தியாசமான காரியங்களை ஆண்டவர் நமக்கு என்ன செய்ய வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். இது ஒரு குடும்பம், சரிங்களா? முற்பிதாக்களில் மூணாவது பிதா யாரு? யூதர்களுடைய முற்பிதாக்களுடைய மூணாவது பிதா யாக்கோப்பு, சரிங்களா? அவர் தான் தன் மாமன் வீட்டில் இருந்து எங்க வர்றதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு வர்றாரு. தகப்பனாகிய ஈசாக்குக்கும் தாத்தாவாகிய ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்த பண்ணி கொடுத்த அந்த தேசத்துக்கு நீ போ என்று ஆண்டவர் அவனிடத்துல சொல்லியிருந்தார். ஆகையினால இந்த திட்டம் என்ன செய்யுது, நிறைவேற்றுவதற்கு அவன் பிரயாசப்படுகிறான். ஒருவேளை தான் இருக்கிற இடம் சந்தோஷமான இடம், மகிழ்ச்சியான இடம், வசதியா இருந்திருந்தா இந்த எண்ணம் அவனுக்கு என்ன செஞ்சிருக்காது, அவள் சீக்கிரத்தில் வந்திருக்காது. ஆனால் மாமனார் வீட்டில் எத்தனை வருஷம் குடியிருந்தான்? எத்தனை வருஷம்? மாமா இருக்கான்ல லாபான், லாபான் வீட்டில் எத்தனை வருஷம் குடியிருந்தான்? 20 வருஷம் குடியிருந்தான், அப்படித்தானே? இன்னைக்கு மாமனார் வீட்டுக்கு 3 நாளைக்கு இப்போ இருந்தாலுமே என்ன செஞ்சிருவாங்க, ஒரு மாதிரியா நினைச்சிருவாங்க. ஒரு இதில் படிச்ச உண்மையான காரியம்தான். அப்பா வீட்டில் பிள்ளை எத்தனை நாளாலும் சாப்பிடலாம், அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஆனால் மகன் வீட்டில் அப்பா என்ன செய்ய முடியாது, சாப்பிட்றதுக்கும் அப்பா வீட்டில் பிள்ளை சாப்பிட்றதுக்கு என்ன இருக்கு, நிறைய வித்தியாசங்கள் உண்டு நம்ம பார்க்குறோம். அருமைக்குரியவர்களை, எங்கள் மாமனார் வீட்டில் 20 வருஷம் இருந்தான். அது சும்மா இல்லை, வீட்டு மாப்பிள்ளையாக அல்ல. வீட்டு மாப்பிள்ளை என்றால் அங்கே ஏற்கனவே யார் இருக்கிறாங்க, ஆண் பிள்ளைகள் அங்கே இருக்கிறதுனால. ஆனால் இவன் என்ன செய்தான், தன்னுடைய மனைவிகளுக்காக அவன் வேலை செய்தான். அதுக்கப்புறம் சம்பளம் கொடுங்கன்னு கேட்டான். இப்படி உங்களுக்கே நான் உழைச்சி போட்டா என்னுடைய குடும்பத்திற்கும் என் பிள்ளைகளுக்கும் நான் எப்பொழுது சொத்து சேர்த்து வைக்க வேண்டும் என்று அவன் கேட்டதாக நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம், சரிங்களா? இப்போ சம்பளத்துக்கு ஆடுகளை மேய்க்கிறான். எதுக்கு மேய்க்கிறான்? சம்பளத்துக்கு. சம்பளம் என்ன? இன்னைக்கு கூட குட்டி வாரம் சொல்லுவாங்க. என்ன வாரம்? குட்டி வாரம் தெரியுமா? குட்டி வாரம் தெரியாதா? ஆமா, அதான் முதலீடு என்னுடையது. ஒரு 2 ஆடை கொடுப்பேன், அந்த ஆடுகள் நீ வள, அதன் மூலியமாய் வருகிற அதோடைய சந்ததி, அதோடைய குட்டிகள் எவ்வளவு வருதோ அது ஆளுக்கு பாதி. அந்த முதலீடு மட்டும் எனக்கு அப்படியே இருக்கும். அந்த 2 ஆடுகளோ 10 ஆடுகளோ 20 ஆடுகளோ அது மட்டும் என்னுடைய கணக்கில் வரும். அது மூலியமா பெருகிற ஆடுகள் ஆளுக்கு பகுதின்னு சொல்லுவாங்க. இது குட்டி வாரம் இன்னைக்கு கிராமங்கள்ல நமக்கு தெரியும் இருக்கு. இதுதான் லாபான் சொன்னா, எப்பா கலப்பு நிறமுள்ள குட்டிகள் போட்டுச்சுன்னா அது உனக்குன்னு வச்சுக்கோ, ஒரே நிறமா குட்டி போட்டுச்சுன்னா அது எனக்கு அப்படின்னு சொல்லி ஒதுக்கினா. இவன் சில தில்லாலங்கிற வேலையெல்லாம் பார்த்து என்ன செஞ்சான், இந்த ஆடுகள் தண்ணி குடிக்கும்ல இடம், அந்த இடத்துல இந்த கருவளங்குச்சிகள் வெட்டி கொண்டு வந்து அதுக்கு பட்டை உரிச்சு, பட்டைனா நாங்களாம் முன்னாடி சொல்லுவோம், அப்படியே ஒரு நல்ல தீயில போட்டு சுட்டோம்னா அது பிளேட் எடுத்து அப்படியே ரவுண்டு பண்ணிட்டோம்னா அது மட்டும் எடுத்துடலாம். அது மறுபடியும் தீயில போட்டு சுட்டோம்னா ஒரு கருப்பா இருக்கும், ஒரு பக்கத்தில் தோல் உரிச்சது வெள்ளையா இருக்கும். இந்த மாதிரி சில தில்லாலங்கட வேலையெல்லாம் பார்த்து ஆடுகள் பொழிகிற இடத்துலையும் ஆடுகள் தண்ணி குடிக்கிற இடத்துல அதை போட்டு வச்சான். அதை ஊற வச்சுட்டான். அந்த தண்ணிகள் குடிச்ச எல்லா ஆடுகளும் அந்த ஈத்து போடும்போது எல்லாமே கலப்பு நிறமை தான். ஒன்று சொன்னாமல் போடும்போது இந்த முதல் போட்டவனுக்கு எப்படி இருக்கும், ஒரு கலரில் ஒன்று கூட காணமே இப்படின்னு நினைக்கிற அளவத்தில்
முதல்காரனே போராமைப்படுகிற அளவத்துல இவனுடைய மந்தை என்ன செஞ்சிருச்சு? பெருகிருச்சு. ஒரு நாள் மாமா முகத்தை பார்க்கறான். அவன் முகமே சரியில்லை. எப்பவும் பார்த்த முகமும் இல்லை. அந்த முகம் அன்னைக்கு பார்க்கும்போது ஒரு வித்தியாசத்தை கண்டுபிடிச்சான். அதுக்கப்புறம் மச்சனமார்கள் வந்திருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க? நீ வரும்போது உங்ககிட்ட ஒண்ணுமே இல்லை, ஏன்னா உன்னுடைய வாக்க சொல்லிருச்சு, கோலும் தடியாய் வந்தேன்னு சொல்லி. ஆனா இங்க எங்க அப்பா சொத்தை நீ என்ன செஞ்சிட்ட? அபகரிச்சுட்ட. எங்க அப்பாவை ஏமாத்தி நீ என்ன செஞ்சிட்ட? சொத்துக்களை எழுதி வாங்கிட்ட என்று சொல்லி அவர்களும் ஒரு மாதிரியாய் நினைத்தார்களாம். இப்பதான் இவனுக்கு ஒரு நெருக்கம் வருகிறது. எத்தனை நாள் உழைச்சாலும் நம்ம உழைச்ச இதோடு நம்ம ஊரு போய் சேருமான்னு தெரியல. அதனால என்ன செய்வோம்? நம்முடைய தேசத்துக்கு போவோம் என்று அவன் உள்ளத்தில் ஒரு எண்ணம் எண்ணிக்கொண்டு அவன் ஒருவேளை ஜெபித்திருக்கலாம். ஆண்டவர் அவனோடு பேசுறார். நீ என்ன செய்? உன்னோட தகப்பனுக்கு கொடுத்த அந்த தேசத்துக்கு நீயே போ என்று சொல்லுகிறார். சொல்லியாச்சா? இப்ப இந்த விஷயம் யாருக்கு சொல்லணும்? தன்னுடைய மனைவிகளுக்கு சொல்லணும். மனைவிகளுக்கு சொல்லணும். எங்க போய் சொல்லணும்? மனைவிகள் எங்க இருப்பாங்க? வீட்டில் இருப்பாங்க. இவன் அதிகமான நேரம் எப்பயும் ஆடுகளோட தான் கிடப்பான். சில பேர் வேலை 6 மணிக்கு முடிஞ்சாலும் 9 மணிக்கு தான் வருவாங்க. ஒரு பொண்டாட்டி வச்சிருக்கிறவங்கள ஓனவனே ஏதாச்சும் ஒன்று கேட்டுக்கிட்டப்பா, பிரச்சனை ஆயிரும். நம்ம ஒன்று பேச, அது ஒன்று பேச, பிரச்சனை ஆயிரும். 9 லேட்டாக போனோம்னா ஒன்றும் கேட்க மாட்டாங்க. கப்புன்னு சாப்பிட்டு என்ன செய்யலாம்? படுத்துடலாம். காலை எந்திரிச்சு வேலைக்கு போயிடலாம். சில பேர் வேலை முடிஞ்சாலும் சும்மாவே சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு டயத்தை வேஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. பார்த்துங்க, இவனுக்கு 4 மனைவிகள். வீட்டுக்கு போனால் என்ன சொல்லுவோம்? அவ பாருங்க இப்படி பேசிட்டா, இவ பாருங்க இப்படி பேசிட்டா, அந்த பையன் இந்த பையன் அடிச்சான், அவனை நீங்க கண்டுக்கிறதே இல்லை. ஏதோ இவனுக்கு ஒரு டார்ச்சர் என்ன செய்யும் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அதனால அதிகமான நேரம் தன்னுடைய வேலையிலே இருந்தான், மந்தைகளிலே அவன் இருந்தான். இப்ப ஆண்டவர் ஒரு திட்டம் கொடுத்து விட்டார். அந்த திட்டத்தை மனைவியிடத்தை சொல்லுவதற்கு எங்க கூட்டு வர்றாரு பாருங்க. ஆதியாம் புஸ்தகம் 36ஆம் அதிகாரம். ஆமா, 31 31ல 4. இந்த விஷயமெல்லாம் சொல்றாரு. 4ஆம் வசனத்திலிருந்து 4ஆம் வசனத்திலிருந்து நீங்க 13ஆம் வசனம் முடிய ஆண்டவர் இவனுக்கு சொன்ன காரியமும், இவன் தன்னுடைய மனைவியாகிய ராகேலையும் லேயாளையும் மந்தைக்கு கூப்பிடுகிறான். வீட்டுக்கு போய் இவன் திட்டம் போடல. எங்க கூப்பிடுறான்? இவன் இருக்கிற இடமாகிய மந்தைக்கு அவங்களை கூட்டு வந்து இந்த விஷயத்தை சொல்றான். ஏமா, உங்க அப்பா முகம் நேத்து மாதிரி இல்லை, வித்தியாசமா இருக்கு. ஏன் ஆண்டவர் என்னுடைய தேவன் சொல்லிட்டாரு, தேசத்துக்கு போ என்று சொல்லிட்டாருன்னு மனைவிகள் கிட்ட இந்த காரியத்தை சொல்லுகிறத பார்க்கிறோம். அதற்கு ராகேலும் லேயாளும் அந்த பிரயாணத்துக்கு உடன்படுறாங்க. விளங்குதா? பிரயாணத்துக்கு நமக்கு தெரியும், இந்த உலகம் தான் இன்னைக்கு அந்த காரியங்கள். கானான் என்பது பரலோக ராஜ்யத்தை குறிக்கிறது. இங்கிருந்து அங்க போகிறதுக்கு இன்னைக்கு நம்ம திட்டம் போட்டுட்டோம். அதுக்குரிய காரியங்கள் தான் இன்னைக்கு ஓடிக்கொண்டு இருக்கிறோம். பவுல் சொல்றாரு, நல்ல போராட்டத்தை போடனே, ஓட்டத்தை முடித்தேன், நித்திய ஜீவனை காத்து கொண்டேன். சரிங்களா? அப்போ ஒரு போராட்டத்துக்கு பிறகுதான் அந்த கிரீடம் நமக்கு என்ன செய்யும்? கிடைக்கும். இன்னைக்கு நாம் இன்னைக்கு ஒரு பயணத்தில் இருக்கிறோம். இதுக்கு பேர் ஆன்மீக யாத்திரைன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு ஆன்மீக யாத்திரை என்று சொல்லி இன்னைக்கு எங்கெங்கயோ ஜனங்க என்ன செய்யிட்டு இருக்காங்க, ஓடிக்கொண்டு இருக்க நம்ம பார்க்குறோம். நாம இன்னைக்கு ஒரு ஆன்மீக ஒரு யாத்திரையை இந்த பூமியை விட்டு பரலோகம் போவதற்காக இன்னைக்கு என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? ஒரு யாத்திரை நம்ம துவங்கி இருக்கிறோம். துவங்கும் போது நல்ல முடிவோடு தான் எப்படியும் நித்திய ஜீவனை பற்றி கொள்ள வேண்டும், எப்படி பரலோகத்துக்கு போய்விட வேண்டும், எப்படியும் அந்த பரலோக ராஜ்யத்தில் நம்ம என்ன செய்யணும்? பங்கெடுக்க வேண்டும், இயேசுவோடு நாம் இருக்க வேண்டும் என்று ஒரு வாஞ்சையோடு
ஒரு ஆசையோடு நம்ம என்ன செஞ்சிட்டோம், பிரயாணத்தை துவங்கி விட்டோம். அல்லேலூயா. இப்ப இந்த யாக்கோப்பு தன் மனைவிகளை பார்த்து இந்த விஷயம் எல்லாம் சொல்லிட்டான். சொன்ன பிறகு இதெல்லாம் பொறுமையா கேட்கிறாங்க. கேட்ட பிறகு அவர்களுடைய வாக்குறுதி கேளுங்க. 14ஆம் வசனம். அதற்கு ராகேலும் லேயாலும், எங்க அப்பா வீட்டில் எனக்கு சுதந்திரமும் பங்கும் உண்டோ? என்ன சொல்ல வர்றாங்க? இனிமேல் எங்க தகப்பன் வீட்டில் ஒண்ணுமே இல்ல. கணவனே கண் கொண்ட தெய்வம், மணவாளனே மாங்கிலிய பாக்கியம் என்றெல்லாம் டைலாக் பேசியிருக்காங்கன்னு தெரியல. இப்ப எங்களுக்கு என்ன பங்குன்னு சொல்லி போறதே போறாங்க. அப்பா மேல ஒரு குரல் வேற சொல்லிட்டு போறாங்க. 15ஆம் வசனம். இல்லையா? விற்று வாயிலே போட்டுக்கொண்டார். எங்களை எங்க அப்பா எப்படி நினைச்சாரு? எப்படி நினைச்சாரு? அந்நியராய் நினைச்சாரு. பெண் பிள்ளைகளை அவர் எப்படி நினைச்சிருக்கிறாரு? அந்நியராய். இன்னும் ஆண் பிள்ளைகளுக்கே சொத்து சொத்து தான் வைக்கிறாங்களே தவிர பெண் பிள்ளைகள் எப்படா கட்டி முடிச்சதோடு என் கடமை என்ன செஞ்சிருச்சு, முடிஞ்சிருச்சு. நீ செத்தாலும் சரி, நீ பொழைச்சாலும் சரி, பொழைச்சிருந்து நீ வீட்டுக்கு வந்தீங்கன்னா ஒரு வாய் சோறு நீ சாப்பிட்டு போ, அதுதான் அதுதான் உங்களுக்கு அப்படிப்பட்ட காரியம் என்று சொல்லி என்ன சொல்வார்கள்? சொல்றவங்க உண்டு. வர்றியா, சாப்பிட்றியா, உனக்கு என்ன வேணும் அதை மட்டும் சொல்லு, மற்ற எல்லாம் இல்லை. ஆண் பிள்ளைகள் ஆண் பிள்ளைகள் ஆண் பிள்ளைகள் ஒரு பாஸ்டர் வர்றார். ஆண் பிள்ளைகள் ஆண் பிள்ளைகளுக்கு கொடுக்கிற காரியங்கள் பெண் பிள்ளைகளுக்கு இல்லை. ஏன்னா அவர்கள் அந்நியராய் நினைக்கிறாராம். யாரு? லாபான் எப்படி நினைச்சாரு? அந்நியராய். நம்ம பாணியில அடுத்த வீட்டுக்கு போறவளாய். அப்படிதானே? அடுத்த வீட்டுக்கு போறவளாய். அடுத்த வீட்டு போறவளை என்ன நம்ம எத்தனை நாள் பார்த்தாலும் நம்ம கிட்ட என்ன செய்ய போறதில்ல, இருக்க போறது இல்லை. அப்படி என்று இவ சொல்றா. இந்த ராகேலும் லேயாரும் இணைஞ்சி ரெட்ட கொலை துப்பாக்கி மாதிரி சொல்றாங்க, எங்கள் அவரால் நாங்கள் அந்நியராய் எண்ணப்படவில்லையா? யார்கிட்ட சொல்றாரு? புருஷன்கிட்ட சொல்லுதுங்க. இந்த ரெண்டுமே. அவர் எங்களை விற்று எங்களை என்ன செஞ்சிட்டாரு? விற்று விட்டார். எங்களை என்ன செஞ்சிட்டாரு? வித்துட்டாரு அப்படிங்கிற. இது என்ன அர்த்தம்? எங்களை வித்துட்டாரு அப்படின்னா ஒரு பொருளை நீங்க வாங்கிட்டீங்க, அதுக்கு பதிலா 20 வருஷம் வேலை செஞ்சிருக்கிறீங்க. 20 வருஷமா நீங்க வேலை செஞ்சிருக்கீங்க. விற்று அந்த பணத்தை கூட எங்களுக்கு கொடுக்காம என்ன செஞ்சிட்டாரு? அவர் வாயில போட்டுக்கொண்டார். என் பேர்ல ஒரு இன்சூரன்ஸ் போட்டு அதுவும் அவங்களே வாங்கிட்டாங்க. என் பேர்ல ஒரு சீட்டு கட்டி அதை அவங்களே என்ன செஞ்சிட்டாங்க? போட்டுக்கிட்டாங்க, வாயில போட்டுக்கிட்டாங்க. எப்படி சொல்றாங்க பாருங்களேன். சொல்லிட்டு அது கீழே 16 வசனம். ஆகையால் எல்லாம் நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் உரியது. நீர் சொல்லுகிற காரியங்கள் எங்களுக்கு ஓகே, நீங்க சொன்ன காரியங்கள் நாங்க கேட்கிறோம். உங்களுடைய வழிதான் என் வழி, நீங்க செய்கிற காரியம்தான் எங்களுக்கு சரிப்பட்டு வரும். என் தகப்பனத்திலிருந்து கர்த்தர் எடுத்து கொடுத்த அந்த ஐஸ்வர்யத்தை நமக்கும் நம் பிள்ளைகளுக்கும் இருக்க வேண்டும் என்று சொல்லி அடுத்த வரியை வாசிச்சு முடிங்க. இப்படி இருக்க தேவன் உமக்கு சொன்னபடியெல்லாம் செய்யும். அல்லேலூயா. விளங்குதா? தேவன் உங்ககிட்ட என்ன சொன்னாரோ அவைகளை அதன்படி செய்யும். இவர் என்ன சொன்னாரு? அவர் என்ன சொன்னாரு? என்ன சொல்லி சொல்றாரு ஆண்டவர் அவரை பார்த்து? கர்த்தர் யாக்கோப்பை நோக்கி 3ஆம் வசனம், உன் பிதாக்களுடைய தேசத்திற்கும் உன் இனத்தாருக்கும் நீ திரும்பி போ, நான் உன்னோட கூட இருப்பேன் என்றார். அல்லேலூயா. உம்முடைய தேவன் சொன்னவைகள் எல்லாம் நீ செய் என்று இந்த 2 மனைவிகளும் யாக்கோப்பிடத்தில் சொல்லுகிறது நம்ம பார்க்கிறோம். அருமைக்குரியவர்களே, இவர்கள் விக்கிர ஆராதனை செய்கிறவர்கள். யாரு? ராகேலும் லேயாலும் அந்த 2 மணமராட்டிகளும். இவங்க எல்லாருமே என்ன செய்கிறவங்க? விக்கிர ஆராதனை செய்கிறவங்க. எதை வச்சு சொல்றோம்? லாபான் ஒரு விக்கிர ஆராதனைக்காரன்.
லாபான் எப்படிப்பட்டவ? விக்கிர ஆராதனைக்காரன், வீட்டிலேயே பெரிய பெரிய சொரூபங்களை வைத்து வணங்கக்கூடியவன். அது மாத்திரமல்ல, அவன் ஒரு குறி சொல்லுகிறவனாயிருந்தான். என்ன சொல்றவன்? குறி சொல்லுகிறவனாயிருந்தான். சரிங்களா? இப்படிப்பட்ட குடும்பத்திலிருந்து வந்தவங்க தான் இவர்கள். இவங்க என்ன சொல்றாங்க? தேவன் உமக்கு சொன்னபடியெல்லாம் செய்யும், ஜூட் கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டாரு. இந்த இடத்தை விட்டு நம்ம என்ன செய்யணும்? நம்ம போகணும். இன்னைக்கு அருமைக்குரியவர்களே, இந்த பூமி நமக்கு சதம் இல்லை, இந்த பூமி நமக்கு உறவல்ல, இந்த பூமி நமக்கு ஒரு மேன்மை கொடுக்க போவது கிடையாது, இந்த பூமி நமக்கு நிரந்தரமானது இல்லை, இந்த பூமி நமக்கு நிரந்தரமானது அல்ல. வரக்கூடிய காரியம் தான் நமக்கு நிரந்தரமானது. காண்பவைகள் அல்ல, காணாதவைகள், அதே நமக்கு நிரந்தரமான காரியங்களா இருக்கிறது. இங்கே இந்த பயணத்தை துவங்க வேண்டும் என்றால், இந்த பயணத்தை கொண்டு போய் முடிக்க வேண்டும் என்றால், தேவன் உமக்கு என்ன சொன்னாரோ அதன்படி செய்ய வேண்டும். அல்லேலூயா. இப்படின்னு சொல்லி பயணத்தை ஆரம்பித்து விட்டார்கள். பயணத்தை என்ன செஞ்சாச்சு? ஆரம்பிச்சாச்சு. எங்கிருந்து? தகப்பன் வீட்டிலிருந்து, மீதியான் தேசத்திலிருந்து எங்க போகணும்? கானானுக்கு போக வேண்டும். ஒரு பிரயாணம் துவங்கியாச்சு. விசுவாசத்தை தொடங்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற அவரை நோக்கியே ஓடணும், பொறுமையோடு ஓடணும். 5 விதமான ஓட்டத்தை நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். நீங்களும் நானும் குடும்பமாக இன்னைக்கு ஒரு பிரயாணத்தை துவங்கி இருக்கிறோம். அல்லேலூயா. 5 மாதங்களை முடித்துவிட்டு 6வது மாதம் இன்னைக்கு தொடங்கி இருக்கிறோம். அப்படித்தானே? 6வது மாதம் தொடங்கி இருக்கிறோம். இன்னைக்கு முதல் வெள்ளிக்கிழமை நம்ம தொடங்கி இருக்கிறோம். இந்த மாதத்துல என்னென்ன காரியங்கள் நம்ம வாழ்க்கையில நடக்க போகிறது, என்ன கர்த்தர் செய்ய போகிறார், நம்ம வாழ்க்கையில் நடக்கிற ஏற்ற தாழ்வுகள் என்ன, சுக துக்கங்கள் என்ன, மேன்மை வீழ்ச்சி என்ன, இவைகள் நம்ம ஒன்றும் தெரியாது. நம்மளை வழி நடத்துகிறவர் கரத்தை பிடித்திருக்கிறார். அல்லேலூயா. தேவன் நமக்கென்று முன்குறித்து வைத்திருக்கிறத அதை தவறுந்து போகாமல் அதை நிறைவேற்ற அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். விளங்கணும். அல்லேலூயா. கர்த்தர் நாம மகிமை உண்டாகட்டும். ஆகையினால கர்த்தருடைய பிள்ளைய இந்த விசுவாச பயணத்தை தொடங்கினவர்கள் முடிக்க வேண்டும். அதுதானே? அதான் நம்ம பார்த்தோம். முடிவு பரியாந்த வரைக்கும் நிலை நிற்கணும். ஆரம்பம் யாருக்கு முக்கியம் கிடையாது, உன்னுடைய முடிவு முக்கியம். உன்னுடைய முடிவான காரியங்களை தேவன் உன்னை நடத்துகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகையினால இந்த பிரயாணத்தை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸ்தோத்திரம். 35ஆம் அதிகாரம், 35ஆம் அதிகாரத்துல 16ஆம் வசனம் பாருங்க. 35:16. இந்த 2 பேர், இந்த முழு குடும்பமும் அந்த இடத்திற்கு போச்சா என்று நம்ம பார்க்க போகிறோம். அருமைக்குரியவர்களே, வாசிங்க. இப்ப கடந்து ரொம்ப தூரம் வந்துட்டாங்க, குடும்பமாய் வந்தாங்க. விசுவாச வாழ்க்கையில கடந்து வந்திருக்கிறோம். 10 வருஷம், 20 வருஷம், 30 வருஷம், 32 வருஷம், 7 வருஷம், 9 வருஷம் என்று சொல்லி நம்ம நினைச்சிருக்கிறோம். விசுவாச பிரயாணத்தை தொடங்கி விட்டுட்டோம். ஆனா இந்த முழு குடும்பமும் அந்த இடத்துக்கு போச்சா? எந்த இடத்துக்கு வர வேண்டும் என்று அவன் அந்த குடும்பம் திட்டம் போட்டு கலந்து ஆலோசிச்சு கிளம்புனாங்கல்ல, அந்த இடத்துக்கு போச்சா என்று பார்த்தால் முதல் காரியம் நீங்க பார்க்கிறீங்க. 16ஆம் வசனம். பின்பு பெத்தேலை விட்டு பிரயாணமாக புறப்பட்டார்கள். எப்ராத்தாவுக்கு வர இன்னும் கொஞ்சம் தூரமாய் இருக்கும்போது ராகேல் பிள்ளை பெற்றாள். எங்க வரும்போதுமா? எப்ராத்தானா என்னது அர்த்தம்? என்ன எப்ராத்தானா? ஒரு ஊரு. அந்த ஊருக்கு இன்னொரு பேர் இருக்கு. வந்துட்டீங்களா? பெத்லெகேம். என்னது? பெத்லெகேம். சரிங்களா? பெத்லெகேம்னா என்னது? தாவீது பிறந்த ஊரு, இயேசு கிறிஸ்து பிறந்த ஊரு. ஆமா இல்லைங்களா? பெத்லெகேம்.
இப்ப இந்த பெத்லகேம் வருவதற்கு கொஞ்சம் தூரமா இருக்கும் போது ராகேல் என்ன செய்தா? பிள்ளை பெற்றாள். அடுத்து கடும் வேதனை உண்டாயிற்று. பிரசவிக்கும் போது இந்த முறையும் உனக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை தான் பிறக்க போகுது என்றால் சரிங்களா? அவள் உயிர் பிரியும் போது ராகேல் எப்படி மறிக்கிறா? பூர்ண ஆயுசு உள்ளவளாக மறிக்கவில்லை. எப்போ மறிக்கிறா? 2 குழந்தை தான். ஃபர்ஸ்ட் ஒரு பையன் பிறந்தான், பின்னையும் ஒரு ஆண் குழந்தை பெறுவேன்னு சொல்றாங்கல்ல. அப்ப முன்னையும் ஒரு ஆண் குழந்தை, பின்னாடியும் ஒரு ஆண் குழந்தை. ஆவி பிரியும் போது அப்ப அந்த மரணத்துல ராகேல் என்ன செய்தா? இறந்து போயிட்டா. தெரியுமா இது உங்களுக்கு? இதுக்கு முன்னாடி கேட்டிருக்கீங்களா? கேட்டிருக்கீங்க, ஏற்கனவே இங்க பண்ணியிருக்கேன். ராகேல் எப்படி இறந்தால்? பிரசவம் பண்ணும்போது அவள் மரித்து போனாள். தலைப்பிரசவம் அல்ல. சில பேர் தலைப்பிரசவம் தான் கஷ்டம் என்று சொல்லுவார்கள் இல்லைங்களா? இது 2வது பிரசவம். ராகேல் மரித்து போகிறாள். அது கீழ் இருக்கு வசனம் 19. சரிங்களா? பெத்லகேம் என்னும் எப்ராத்துக்கு போகும் வழியில் அடக்கம் பண்ணப்பட்டாள். ஊருக்குள்ள போகல. எந்த ஊருக்கு போக வேண்டும் என்று கிளம்பி வந்தாங்களோ அந்த ஊருக்குள்ள போகாம போற வழியிலே மரித்து விட்டாள். மரித்த அவளை எப்ராத்தா சொல்லக்கூடிய அந்த ஊருக்கு போற வழியிலே அவளை என்ன செய்தார்களாம்? அடக்கம் பண்ணினார்கள். என்ன செஞ்சாங்க? அடக்கம் பண்ணினாங்க. அங்க வாசிச்சோம் நம்ம, போவோம், கர்த்தர் உனக்கு சொன்னபடி செய்யும், அங்கேயே நம்ம போவோம் என்று ஒத்த கருத்தோடு புறப்பட்டு வந்தார்கள். ஆனா ராகேல் ஆரம்பம் அருமையா இருந்தது. கணவனுக்கு ஒத்துழைத்தாள். வேற பெண்களா இருந்தா 20 வருஷம் ஆச்சு, பிள்ளைகள்லாம் பெருசா, இன்னமேல அங்க போய் என்ன பண்ண போறீங்க, பேசாம இங்கே இருங்க. 4 மனைவிகள் யாராச்சும் 2 பேர் ஒன்று சேர்ந்துட்டாங்கன்னா மெஜாரிட்டி முடிஞ்சு போச்சு. நாங்கெல்லாம் என்ன செய்ய மாட்டோம்? வர மாட்டோம். எங்க அப்பா இல்லாம நீங்க வந்தீங்களாக்கும், எங்க அப்பா தானே ஆதரிச்சாரு, இப்படி எல்லாம் அப்பாவுக்கு சாதகமா பேசியிருந்தா இவனுடைய பிரயாணம் எப்படி நடந்திருக்கும்னு தெரியல. இவன் பிரயாணத்துல இவர்கள் ஒத்துழைத்தார்கள். புறப்பட்டு வந்தவ ஊரு போய் சேரல, இடையில மரித்து போனான். வழியிலே அவளை என்ன செய்தார்களாம்? அடக்கம் செய்தார்கள் என்று பார்க்கிறோம். புரியுதா? எனக்கு மரண தரமா வந்துருச்சு. என்ன இந்த வழியிலே அடக்கம் பண்ணிடாதீங்க. எங்க பண்ணுங்க? எங்க பண்ணுங்க? எப்ரோன், ஏமா கானான் தேசத்துல. அது சொந்த கல்லறை. கல்லறையாக என்னுடைய தாத்தா என்ன செய்தார்? வாங்கியிருந்தார். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் அந்த தேசம் முழுவதும் சொந்தமாக்கி கொடுத்தாலும் முதல் அவனுக்கு சொந்தமானது கல்லறை தான். கல்லறை இடம் தான் என்ன செய்தார்? முத சொந்தமாக காசு கொடுத்து வாங்கினார். அங்கதான் சாராளை அடக்கம் பண்ணினார். அதன் பிறகு ஆபிரகாமை ஈசாக்கு கொண்டு போய் அதே இடத்துல என்ன செய்தார்? அடக்கம் பண்ணினார். அதுக்கப்புறம் ரெபேக்காளை கொண்டு போய் அங்கதான் என்ன செய்தாங்க? அடக்கம் பண்ண. இதெல்லாம் எங்க இருக்கு? கானான் தேசத்துல இருக்கு. இப்ப இவர் எங்க இருந்து இது சொல்றாரு? எகிப்தில இருந்து சொல்றாரு. எப்ப எனக்கு மரணம் வந்துருச்சு, இந்த எகிப்தில என்ன செய்யாதீங்க, என்னைய அடக்கம் பண்ணாதீங்க, என்னை கொண்டு போய் எங்க செய்யுங்க? கானான்ல போய் அடக்கம் பண்ணுங்க. ஏன்னா அங்க நமக்கு சொந்தமான கல்லறை இருக்கு. ஆகினால நீங்க அங்க என்ன செய்யுங்க? என்னை அடக்கம் பண்ணுங்க சொல்லிட்டு அவங்க தாத்தா பாட்டி எல்லாம் சொல்லிட்டு நம்ம சொல்றோம் பாருங்க, நிலத்தில் இருக்கிறது அதை நமக்கு சொந்த கல்லறை பூமியாக இருக்கும்படி ஆபிரகாம் ஏத்தினாக எப்ரோனின் கையிலே அதற்கு நிலத்துடனே வாங்கினார். அங்கே ஆபிரகாமையும் அவர் மனைவியாக சாராளையும் அடக்கம் பண்ணினார்கள்.
அங்கே ஈசாக்கையும் அவன் மனைவியாக ரெபேக்காளையும் அடக்கம் பண்ணினார்கள். அங்கே அங்கே அடக்கம் பண்ணினேன். அப்ப லேயாளுடைய சரீரம் எங்க போயிருச்சு? அவ கல்லறை கானானுக்கு போயிருச்சு. இந்த கல்லறை எங்க இருக்கு? கானானுக்குள்ள இருக்கு. சொந்த கல்லறை அங்க போயிருச்சு. எங்க? கானானுக்குள்ள வந்துருச்சு. ராகேல் இவளுடைய சரீரம் எங்க போகல? அந்த எப்ராத் சொல்லக்கூடிய இடத்துக்கு போகல. கானானுக்குள்ள என்ன செய்யல? போகல. வழியிலே மரித்து போனாள். யாக்கோப்பு எங்கேயோ மரிச்சாலும் கொண்டு போய் அங்க என்ன செஞ்ச வச்சாங்க. அப்ப இந்த குடும்பத்துல விடுபட்டது யாரு? ராகேல். அவங்க புறப்பட்ட போது நல்ல நோக்கத்தோடு தானே புறப்பட்டு வந்தாங்க. ஆண்டவரை நம்பிதானே வந்தாங்க. ஒரே கருத்துடைய தானே வந்தாங்க. ஏன் இந்த விபரீதம் என்று கேட்டால், கானானுக்குள் ரெபேக்காள் ராகேல் போக முடியாததுக்கு சில காரணங்கள் இருந்தது. என்னென்ன காரணம்? உங்களுக்கு தெரிந்த காரணம் தான். சொல்லுங்க. அற்பமாய் நினைத்தாள். இவருக்குள்ள இந்த என்ன இது? மேட்டிமை. மேட்டிமை. நான் தான் பெருசு, நான் தான் பெருசு, நான் தான் பெருசு என்று சொல்லக்கூடிய ஒரு மேட்டிமையான சிந்தை. வேதம் சொல்லுது, பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர் எப்படி நிற்கிறாருமா? எதிர்த்து நிற்கிறார். தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார் என்று பொருள்படுகிறது. ராகேலுடைய சரீரம் ஏன் கானானுக்குள்ள போகல? அவள் ஏன் கானானுக்குள்ள போகாமல இறந்து போயிட்டா? போற வழியில மறைச்சா. கொஞ்சம் தூரம் தான் இருக்கு. அந்த வசனம் நீங்க பாத்தீங்களா? எவ்வளவு தூரம் இருந்துச்சா? கொஞ்ச தூரம் தான். கொஞ்சம் தாக்கு பிடிச்சுதான் போயிருப்பா. எங்க போயிருப்பா? அங்க போயிருப்பா. கொஞ்ச தூரத்திலேயே பார்த்து செத்து போயிட்டா. போகாததுக்கு காரணம் பெருமை உள்ளவளா இருந்தாள். தன் சகோதரி மேல எப்படி இருந்தால்? அற்பமாய் நினைத்த, மற்றவங்களை அற்பமாய் நினைக்கிற ஒரு சுபாவம். இது கானான் போறதுக்கு தடை. சரிங்களா? ரெண்டாவது, அதுக்கு முன்னாடி கணவனை தேடினா இல்ல, அதுக்கு முன்னாடி சகோதரி மேல போராமைப்பட்டாள். சகோதரி மேல அற்பமா நினைச்சா, ரெண்டாவது தன் சகோதரி மேல போராமை என்பது பயங்கரமான ஒரு காரியம். சரிங்களா? சொல்லுவாங்களே, எந்த ஆமை வீட்டுக்குள்ள வந்தாலும் வரும், போராமை மட்டும் என்ன செய்யக்கூடாது? வீட்டுக்குள்ள வரவே கூடாது. நாட்டாம வந்தாலும் பரவாயில்ல, கல்லாமை இல்லாமை அறியாமை போராமை, இந்த ஆமை தான் ரொம்ப மோசமானது. சொல்லுவாங்களே, அமித்ஷா போற வீடும், ஆமை நுழைஞ்ச வீடும், அமினா போன வீடும் என்ன செய்யாதா? உருப்படாது அப்படின்னு சொல்லி. இது ஒரு பழமொழி. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கொசுபத்தியில் என்ன போட்டிருக்கு? அட்டையில் ஆமை. அதுதான் வீட்டுக்குள்ள எல்லா வீட்டில் வச்சிருக்கிறாங்க. வெளிநாட்டில் ஆமைகளை செல்ல பிராணியா வளர்க்குறாங்க. நம்ம இப்படி பூனைக்குட்டி, நாய்க்குட்டி, சில கிளி, மைனா, இப்படி பறவைகளை கொஞ்சம் வளர்ப்போம். இந்த சின்ன சின்ன விலங்குகளை வளர்ப்போம். ஆனால் வெளிநாட்டில் என்ன செய்யறாங்கன்னா, ஆமைகளை செல்ல பிராணியா வளர்க்குறாங்க. இன்னைக்கு அவங்கள கஷ்டமாப்படுறாங்க. அவங்க நல்லா இருக்கு, நம்மளை விட 1000 மடங்கு ஆசீர்வாதமா இருக்கிறாங்க. அப்ப அது இங்க இருக்கிறவங்க இந்த பழைய சோத்தையும் இருக்கிற ஊறுகாயும் தொட்டு சாப்பிட்டுட்டு திண்ணை மேல உட்காந்துக்கிட்டு ஏதாச்சும் ஒண்ணு சொல்லணும். அது செய்யக்கூடாது, இது செய்யக்கூடாது, இது பண்ணணும், அது பண்ணணும். என்னென்னமோ சொல்றாங்க. சம்பந்தமே சயின்ஸுக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியம், பகுத்தறிவுக்கு ஒவ்வாத ஒரு காரியம், பகுத்தறிவுக்கு ஒவ்வாத ஒரு காரியம். பல பேர் பேசுறாங்க. சில சொல்லுவாங்க, அங்க ஒரு புள்ள போச்சுன்னா அந்த நிழல் பட்டுச்சாமிங்க இந்த சின்ன குழந்தைக்கு.
நிழல் படுறதுக்கு இதுக்கு ஏதாச்சும் சம்மந்தம் இருக்கா? நிழல் பட்டுச்சு, அதனால இந்த பையன் வகுத்திலேயே போகுது, வாயிலேயே போகுது. வகுத்திலேயே வாயில போச்சுன்னா அதுக்கு என்ன சொல்லுவாங்க? ஒரு நம்ம ஓலை இருக்குல்ல, தென்னை மரத்து ஓலை, அது கிறுக்கி கட்டினா முடிஞ்சு போச்சு, நல்லா இருமாமா. ஏதாச்சும் சம்மந்தம் இருக்கா? இந்த மாதிரி ஏதோ ஒன்று ரெண்டு எதோ அந்த வகுத்து போக்கெல்லாம் முடிச்சு பண்ண போய் கட்ட பிறகு நின்றோம், அது தானாவே நின்றோம். அப்படித்தானே? இவங்க ஒன்று அங்கே எடுத்து கட்டினதா, அதனால தான் அந்த தான் ராசிக்கார். சில சொல்லுவாங்க டாக்டர் ராசியான டாக்டர். என்ன டாக்டர்? ராசியான டாக்டர். ராசியான டாக்டர்னா நிறைய வியாதிகள் வருதுன்னு அர்த்தம். ஒரு டாக்டர் போய் கோயிலில் போய் சாமி கும்பிட்டா எப்படி கும்பிடுவான்? இவங்கெல்லாம் கோயிலுக்கு போகிறவங்க தானே, எப்படி கும்பிடுவான்? கடவுளை நான் நல்லா இருக்கணும்னா, என் பொண்டாட்டி பிள்ளைகள் நல்லா இருக்கணும்னா, இந்த ஊரில் நிறைய வியாதிகள் வரணும், வேறு எந்த ஆஸ்பத்திரியும் வரக்கூடாது, நானே இருக்கணும், எனக்கு நிறைய வியாதிகள் வரணும். ஒரு போலீஸ்காரமே சாமி கும்பிட்டானா நிறைய வெட்டுக்குத்து என்ன செய்யணும்? நடக்கணும். கொலை கொள்ளை திருடு நிறைய நடக்கணும். ஏன்னா திருநா எனக்கு ஒரு கமிஷன் அதில் கிடைக்கும், சாராய காய்ச்சணும், அதானே கும்பிட போகிறான். ஒரு வக்கீல் கும்பிட்டான்னா கோயிலில் போய் நிறைய வரணும். ஜட்ஜும் அந்த லிஸ்ட் தான், நிறைய கேஸ் வந்தால் தான் அவங்களுக்கு வேலை, இல்லாட்டி அவங்களுக்கு என்ன இல்லை, வேலை இல்லை. அப்புறம் என்ன சொல்ல வர்றேன்னா, இவளுக்கு தன் சகோதரி மேல என்ன இருந்துச்சு? போராமை. பரலோகத்துக்கு போகாம நிறுத்திவிடும். முதல் என்னது? அற்பமாய் நினைக்கிறது. ரெண்டாவது போராமைப்படுவது. மூன்றாவது காரியம் தான், தனக்கு என்ன குறை இருக்கோ அந்த குறையை கண்டுபிடிக்காமல் கேட்க வேண்டியவரிடத்துல கேட்காம வேறொரு இடத்துல போய் கேட்டுக்கிட்டு இருக்கிறது. இவளுடைய குறை தீர்ணம்னா எங்க கேட்கணும்? ஆண்டவர் இடத்துல கேட்கணும். ரெபேக்காள் கருவல 2 குழந்தை. ரெபேக்காள் மலடியா இருந்தாங்க. நம்முடைய 3 அந்த முற்பிதாக்களும் மனைவிகளும் மலடிதான். 3 பேரும் மலடியா இருந்ததா கர்த்தர் நினைச்சிருக்கார், விடுதலை கொடுத்திருக்கிறார். சாராள் மலடியா இல்லையா? மலடி. ராகேல் ரெபேக்காள் மலடிதான். ரொம்ப வருஷம் அவளுக்கு என்ன இல்லை, குழந்தையே இல்லை. அப்ப ரெபேக்காளுக்காக ஈசாக்கு ஜெபம் பண்ணினான். அந்த ஜெபத்தை கேட்டு கர்த்தர் டபுள் ப்ரமோஷன் கொடுத்தார். அப்ப இவளுக்குள்ள ஏதோ சரீரத்துல மாற்றம் வந்ததினால புருஷகிட்ட போய் கேட்கல, நேர யார்கிட்ட போனா? கர்த்தரிடத்துல கேட்டான். ஆண்டவரே என்ன நடக்குது, என்னால் ஒன்றும் தாக்கு பிடிக்க முடியல. கேட்கும்போது உன் கருவில 2 குழந்தைகள் உருவாகிறார்கள், அல்லேலூயா, அந்த 2 பேரை நான் ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு ஆண்டவர் என்ன சொல்றாரு? சொல்றார். இந்த ராகேல் அப்படின்னா நீங்க புரிஞ்சுக்கிடணும், இந்த 3 முற்பதாக்களுடைய மனைவிமார்களும் மலடிகளாய் இருந்துதான் ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறார்? அவங்களுக்கு சுபகார புத்திரத்தை கொடுத்திருக்கிறார். இந்த அம்மா ஆண்டவர்கிட்ட கேட்காம புருஷனோட சண்டை போடுறான். எனக்கு குழந்தை கூட இல்லாட்ட என்ன செய்யற, சாகுற. காரணம் என்னுடைய அக்கா அற்பமா நினைச்சேன், அவ மேல எனக்கு போறாம இருக்கு, குழந்தையா பெத்து போட்டுக்கிட்டு போய்கிட்டு இருக்கா, எனக்கு ஒரு குழந்தை இல்லையேன்னு சொல்லி புருஷனோட சண்டைக்கு போறான். அவனாச்சு ஏம்மா ஜெபம் பண்ணு, கடவுள் உனக்கு செய்வாரு. எங்க அம்மாவும் அப்படிதான் இருந்தாங்க. எங்க அம்மாவும் யாக்கோபுடைய அம்மா யாரு? ரெபேக்காள். எங்க அம்மாவும் அப்படிதான் இருந்தாங்க. எங்க அம்மாவுக்காக எங்க அப்பா ஜெபம் பண்ணாரு, நானும் உனக்காக என்ன செய்யறேன்? ஜெபம் பண்றேன். நீயும் என்ன செய்? ஜெபம் பண்ணு. கடவுள் நம்மளை கைவிட மாட்டாரு, நமக்கு ஒரு அற்புதத்தை என்ன செய்வாரு? செய்வாரு. இப்படி சொல்லியிருக்கணுமா வேணாமா? இவ என்ன சொன்னா? கடவுள் உன் கர்ப்பத்தை அடைச்சிருக்கிறாரு, ஏற்கனவே எரிஞ்சுக்கிட்டு இருக்கு, இதுல என்ன செய்யறான்? மறுபடியும் எண்ணெய் ஊத்துறான், அது ஏற்கனவே எரிஞ்சு போய் கிடக்கு. சட்டை பிடிச்சுக்கிட்டு சண்டைக்கு வருது. இன்னும் கோபப்படுற மாதிரி, உன் கர்ப்பத்தை கர்த்தர் அல்லவோ அடைச்சிருக்கிறார், நான் என்ன கடவுளா உனக்கு குழந்தை கொடுக்கறதுக்கு அப்படின்னு சொல்லி அவ சொன்னதுக்கு அவ கேட்டதுக்கு இவன் சொன்னதுக்கு சார் 2 பேரும் இந்த விஷயத்துல என்ன சரிப்பட்டு வரல. அவ கேட்க வேண்டியவரிடம் கேட்காம கேட்காத இடத்துல கேட்டதுனால அந்த குடும்பத்திலே ஒரு குழப்பம் வந்துருச்சு. அப்ப வந்து முறுமுறுத்திருப்பா. தேவன் அல்லவோ உன் கர்ப்பத்தை அடைச்சிருக்கிறான்னு சொன்ன உடனே இவ அவளை
விசுவாசம் உள்ளவள் இல்லை. விசுவாசம் உள்ளவளா இருந்திருந்தா என்ன செஞ்சிருப்பா? இவங்கிட்ட கேட்காம ஜெபம் பண்ணிருப்பா, ஆண்டவர்கிட்ட கேட்டிருப்பா. ஆமா இல்லைங்களா? இப்ப புருஷனோட சண்டைக்கு போகுதுன்னா எப்படிப்பட்ட நிலைமை புரிஞ்சுக்கிடுங்க. ரெண்டாவது, அதுக்கு வேற இந்த வார்த்தை சொன்னா, கடவுள் தான் உன் கர்ப்பத்தை நினைச்சிருக்காரு அடைச்சிக்கா, இன்னும் ஆண்டவர்ல கோபம் வருமா வராதா? என்ன பேசியிருப்பா? அதுக்கப்புறம் சும்மா இருந்த ஆண்டவரை மறுபடியும் இவன் தான் பேச்சு வாங்க வைக்கிறான். அவன் ஏற்கனவே சங்கடத்துல அப்படியே வேதனையோடு அழுகையோடு இருக்கிறான். அவன் கேட்க வேண்டிய இடத்துல விட்டுட்டு கேட்காத இடத்துல கேட்கிறான். சரிங்களா? ஆண்டவர் மேல இன்னும் அந்த முழுமையான எண்ணங்கள் வரல. கர்த்தர் அவளை நினைத்தருளினார், குழந்தையை கொடுத்தார். அப்ப அதுக்கு முன்னாடியே நீ எனக்கு இப்படி சொல்லிட்டு இல்லை, என் வேலைக்காரர்கிட்ட கொடுக்குறேன் சொல்லி அவளுக்கு என்ன செஞ்சிருச்சு? பிள்ளைகள் பிறந்துகிட்டே இருக்காங்க. மூன்றாவது காரியம். நாலாவது காரியம் பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் லேயாளுடைய பிள்ளைகள், நீங்க அந்த பகுதியில் அப்படியே படிச்சு பார்த்தீங்கன்னா வரலாறுலாம் இருக்கு. லேயாளுடைய பிள்ளைகள், ரூபன் மூத்தவன், அவன் என்னது ரூபன். அவன் என்ன செய்யறான்? தூதாயும் கனி. இப்ப நமக்கு இருக்கிற பழங்கள், நிறைய பழங்கள் இருக்குல்ல, அந்த மாதிரி அந்த தேசத்துல தூதாயமின் கனி, அது ரொம்ப ஒரு அருமையான ஒரு கனி. அதெல்லாம் பிறக்கிட்டு வரும்போது ராகேல் கேட்கிறா, டேய் எனக்கு கொஞ்சம் குர்ரா, எனக்கு அந்த பழங்களை கொஞ்சம் குர்ரா கேட்கும்போது இவன் ஓடி போய் அம்மா கிட்ட போய் என்ன செஞ்சிடறான்? கொடுத்துட்றான். நேர அக்கா கிட்ட வந்து, உன் பையன் கொண்டு வந்தால அந்த தூதாயும் கனிகள், அது எனக்கு கொடு அப்படின்னு சொல்லி தூதாயும் கனியை அக்கா கிட்ட கேட்கிறான். அது உரிமையோடு எடுத்து சாப்பிட்டுருக்கலாம், இல்லை எனக்கு ஒரு 2 குறி அப்படின்னு கேட்டிருக்கலாம். இப்படி கேட்கும் போது அவ பாருங்க, அக்காக்காரி என்ன சொல்றா? நீ என் புருஷனையும் எடுத்துக்கிட்ட. என் புருஷனையும் எப்ப 7 புள்ள பெத்த பிறகு, 7 புள்ள பெத்த பிறகு சொல்றா, என் புருஷனையும் நீ எடுத்துக்கிட்ட, இப்ப என் மகன் கொண்டு வந்த தூதாயும் கனியும் நீ கேட்கிறியா அப்படின்னு கேட்கிறான். புரியுதா சொல்லுங்களுக்கு? என் புருஷனையும் எடுத்துக்கிட்டது இல்லாம என் மகன் கொண்டு வந்து கனியும் பழங்களை நீ கேட்கிறியா? அன்னைக்கு நாரதன் வந்து ஒரு மாம்பழத்தை கொண்டு வந்து பரமசிவ குடும்பத்தை 2ஆ பிரிச்ச போல அதுல பெரிய பிரச்சனையாமா. ஏன்னா அன்னைக்கு மாம்பழம் நாரதன் கொண்டு வரும்போது அது மாங்காய் சீசனே இல்லையா. மாங்காய் சீசனே இல்லாத காலத்துல நாரதன் எப்படி அந்த பழத்தை கொண்டு வந்திருக்க முடியும் அப்படின்னு ஒரு பட்டிமன்றம் ஓடிக்கிட்டு இருக்கு. இப்ப அந்த பழத்தை கொண்டு பரமசிவ குடும்பத்தை 2ஆ பிரிச்சது போல பிசாசு ஏவாளுக்கு ஒரு பழைய பழத்தை காமிச்சு பரமசிவனாகிய இயேசுடைய குடும்பத்தை பிரிச்சான். பரமசிவன் தெரியுமா? பரம்னா பரம்பொருள், ஆதி. சிவன் என்றால் அன்பு. ஆதி கேசவன் சொல்லுவாங்களே, சில பேர் நிறைய பேர் வச்சிருப்பாங்க. என்ன பேரு? ஆதி கேசவன். ரொம்ப பெருமையா வச்சிருப்பாங்க. ஆதி என்ன? பழைய ஆதி. கேசவன் முடின்னு அர்த்தம். கேஸ்வர்த்தி, ஹேர், இங்கிலீஷ்ல ஹேர், தமிழில் மயிறு. சரிங்களா? ஆதி மயிருன்னு அர்த்தம். ஆதி கேசவன் என்ன பேரு? இது அவங்க தெரிஞ்சு வச்சிருக்காங்கன்னு தெரியாது, ஆனா இதுதான் அர்த்தம். ஆதி கேசவன் என்றால் பழைய மயிராண்டி. அதாவது சிவனுக்கு ஒரு பேர், மயிராண்டின்னு ஒரு பேர். என்ன ஜடை போட்டிருப்பார் நிலையா. அது வந்து ஆதாமை குறித்து இந்த பாப்பானுங்க எழுதி வச்ச கதைகள். அதெல்லாமே அதுக்கு பேர் தான் புராணங்கள். பேர் என்னது? புராணங்கள்னா கதைகள்னு அர்த்தம். இதிகாசம், புராணம், தத்துவம் இப்படிலாம் நிறைய சொல்லுவாங்க. என்ன சொல்ல வர்றேன்னா, இப்போ தூதாயும் கனியை நீ கொடுத்தீங்கன்னா, தங்கச்சி கேட்குது, சரி சரி போனதெல்லாம் போகட்டும், தூதாயும் கனி எனக்கு கொடுத்தீங்கன்னா இன்னைக்கு என் கணவரை உனக்கு நான் கொடுத்துட்றேன். என் கணவரை இன்னைக்கு உனக்கு நான் கொடுத்துட்றேன். ஒரு தூதாயின் கனிக்காக மணவாளனை விற்ற ராகேல். மணவாளன் என்றால் இயேசு கிறிஸ்து. எதற்காகவும் இயேசுவை வித்துறாதீங்க, எதற்காகவும் இயேசுவை வித்துறாதீங்க. அவர்தான் மணவாளன், நீங்கள் நானும் மணவாட்டிகள். அல்லேலூயா, அல்லேலூயா. மணவாட்டி நாம, மணவாளன் அவர்.
ராகேலாகிய மணவாட்டி மணவாளனாகிய யாக்கோப்ப தூதாயின் கனிக்காக வித்துட்டாள். அப்படி பைபிள்ல இருக்கு. அந்த வசனம்லாம் நீங்க வீட்டில் போய் படிச்சு பாருங்க, உங்களுக்கு தெரியும். அவள் விற்று போட்டாள், கனிக்காக கணவனை வித்தவள். கடவுளா என்று கேட்கிறான். ரெண்டு பேரும் கோபம் வந்து அந்த குடும்பம் எப்படி இருக்கும்? ஒரு ஆள் கோபமா பேசினா ஒரு ஆளாச்சும் என்ன செய்யணும்? தாழ்ந்து போகணும்ல. இங்க ரெண்டு பேரும் கோபக்காரங்க போல் இருக்கு. அப்பதான் சரி, என் கர்ப்பத்தை கர்த்தர் அடைச்சிட்டாரா, என் வேலைக்காரி உனக்கு மனைவியா கொடுக்குறேன், அவள் என்ன செஞ்சுக்கோ சொன்னோன்னா அவளுக்கு என்ன செய்தது? குழந்தை பிறந்ததுன்னு பார்க்குறோம். அதுதான் தான், அதுதான் தான். ராகேல் செஞ்ச அவசரமான புத்தி, ராகேல் செஞ்ச அவசரப்பட்டு, ஏன்னா இவன் மூலியமாவும் கர்த்தர் என்ன செய்வார்? குழந்தைய உண்டாக்க ஆண்டவரால் முடியும். இவள் செஞ்ச அவசரமான புத்தி வேலைக்காரியை கொடுத்தால, அந்த வேலைக்காரிய அவர் பேர் பில்கால். 5ஆம் வசனம் பாருங்க. பில்கால் கர்ப்பவதி ஆகி யாக்கோபுக்கு ஒரு குமாரனை பெற்றால். அப்ப ராகேல், தேவன் என் வழக்கை தீர்த்தார். யாரோட வழக்கு? யாரோட வழக்கு? லேயாளுடையா? அது புள்ள பூச்சி, அது பாட்டு கிடக்கு. என் நியாயத்தை தீர்த்தார், வழக்கை தீர்த்தார் என்று சொல்லி என் சத்தத்தையும் கேட்டு எனக்கு ஒரு குமாரனை கொடுத்தார்னு சொல்லி அவனுக்கு தான் என்று பெயரிட்டாள். மறுபடியும் 7ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, அந்த பில்கால் மறுபடியும் ஒரு குமாரனை பெற்றால். அவளுக்கு நப்தலி என்று பெயர் வச்சாள். என்ன சொல்ல? தான். இவள் அவசரப்பட்டு வேலைக்காரியை கொடுத்ததினால ஒரு சந்ததி உருவாச்சு. அது என்ன சந்ததி? கோத்திரம், தான் கோத்திரம். வெளிப்படத்தில் பார்த்தீங்கன்னா தான் கோத்திரமே அங்கே இருக்காது. தான் கோத்திரமே இருக்காது. நீங்கள் ஆதியாம் புஸ்தகம் 50ஆம் அதிகாரம் படித்து பார்த்தீங்கன்னா, தான் வழியில படுத்திருக்கிற சர்ப்பத்துக்கு ஒப்பனையா இருக்கிறான். அது வந்து குதிரை மேலே போறவனை விழத்தள்ளக்கூடியதான் இருக்கிறான். அந்த வசனம் படிங்களே, அது மாய்ச்சி முடிச்சிருவோம். 50ஆம் அதிகாரம் ஆதியாம் புஸ்தகம், தான் சொல்லி அந்த பட்டியல் வரும் பாருங்க. அப்போ பாருங்க, 49:16 வாசிமா. 49:16 6. யாக்கோப்பு சாகிற நேரத்தில், அவன் மரணம் வர்ற நேரத்தில், அவனுக்கு மரண தருவாயில எல்லா பிள்ளைகளை கூப்பிட்டு என்ன கொடுக்கிறாரு? அவங்க எதிர்காலத்தை குறித்து தீர்க்க தரிசனம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. நம்ம இதுல நல்ல வாக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. அப்படித்தானே? சாகும்போது பெரியவங்க கிட்ட நல்ல வார்த்தை வாங்கன்னு சொல்லுவாங்கல்ல. இது தீர்க்க தரிசனமாய், இது யாக்கோப்புக்கே தெரியாது. பிற்காலங்கள் நடக்க வேண்டிய காரியத்தை யாக்கோப்பு தன் பிள்ளைகள் ஒவ்வொரு பிள்ளைக்காக சொல்லிட்டு வர்றாரு. அதுல தானை பார்த்து என்ன சொல்றாருதான் நீங்க வாசிச்சீங்க. விசாரிப்பான். தான், கவனிங்க, குதிரை மேல் ஏறி இருக்கிறவன் மல்லாந்து விழும்படியாய் அதன் குதிங்காலை கடிக்கிறதுக்கு வழியில கிடக்கிற சர்ப்பத்தை போலவும் பாதையில் இருக்கிற விரியன் பாம்பை போலவும் இருப்பான். யாரு? இந்த தான். ராகேல் அவசரப்பட்டு தன் வேலைக்காரியை கணவனுக்கு கொடுத்ததினால அவன் மூலியமாய் ஒரு சந்ததி பிறக்குது. அது தான் சொல்லக்கூடிய சந்ததி. அவனுடைய பிற்காலங்களை எப்படி இருப்பானா? எப்படி இருப்பான்? குதிரை மேல ஏறி வர்றவன மல்லாந்து விழும்படி குதிங்காலை கடிக்கிறவனா இருப்பான். வெளிப்படுத்தல் விசேஷம் 19:14 வாசிங்க. வெளிப்படுத்தல் அது யார்? அந்த குதிரை மேல ஏறி வர்றது யார்? கிட்டத்தட்ட 4000 வருஷத்துக்கு பிறகு நடக்க வேண்டிய காரியம், இனிமேல் நடக்க வேண்டிய காரியத்தை யாக்கோப்புக்கு ஆண்டவர் என்ன செய்கிறார்? வெளிப்படுத்துகிறார். இந்த தான் கோத்திரம் எப்படிப்பட்டவனா இருப்பான் என்று சொல்லி 19:14 வெள்ள குதிரை மேல் ஏறி, இங்க என்ன பார்த்தோம்? குதிரை மேல் ஏறி வருகிறவனை குதிங்காலை கடிக்கும்படி, குதிரை மேல வர்றவன் மல்லாக்கு விழும்படி செய்வான். இருக்கல வழி சர்ப்பத்தை போல் இருப்பான். வழி சர்ப்பம் என்றால் என்னது? பிசாசு. வழி சர்ப்பம் என்ன? பிசாசு. நீ அவர் உன்னுடைய தலையை நசுக்குவார்,
நீ அவருடைய குதிங்காலை நசுக்குவாய். குதிங்காலை கடிக்கும்படியாக. வாசிமா. வெள்ளை குதிரை மேல் சென்றார்கள். அப்ப இது யாரை குறிக்க? ஆண்டவரை குறிக்கிறது. அப்படித்தானே? வெள்ளை குதிரை மேல யார் வர்றது? ஆண்டவர். அல்லேலூயா. அவரை காலை கடிக்கும்படியாக ஒரு துஷ்ட சந்ததியை ராகேல் மூலியமாக என்ன செய்தால்? உருவாக்கி கொடுத்தாள். இப்ப நம்ம சந்ததி எப்படி இருக்கு? கடவுளுக்கு பயந்த சந்ததியா? கடவுளுக்கு பயந்து வாழுகிற சந்ததியா இருக்கிறோமா? நம்முடைய பிள்ளைகள், பேர பிள்ளைகள், கணவன், மனைவி, நம்முடைய குடும்பம் கடவுளுக்கு பயந்த குடும்பமா இருக்கா? ராகேல் உள்ள போகல, போற வழியிலேயே மறைச்சிட்டாங்க பாவம். பிரசவ நேரத்தில் பிள்ளை பெறுவது என்றால் ஆவிக்குரிய வளர்ச்சி. ஆவிக்குரிய வளர்ச்சி. நமக்கு ஒரு வளர்ச்சி என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கணும்? இருந்து கொண்டே இருக்கணும். அல்லேலூயா. அது நின்று போகக்கூடாது. அதான் போன வாரத்தில் தம்பி மகேந்திர ஒரு சொப்பனம் சொன்னான். ஒரு ஒரு பெரிய படியில் என்னது நெல்லா விதை போடுவார். அதெல்லாம் வார்த்தைகள். வார்த்தைகள் தனக்காகவே சம்பாதிக்காம ஆத்துமாக்களை என்ன சொல்லணும்? வேத வசனத்தை சொல்லணும். அது முளைக்குதோ முளைக்கிறதோ ரெண்டாவது, விதைக்கணும். யாரு கையில் அது அந்த விதை நெல்லை கொடுத்துருக்கிறாரோ அவங்க கட்டி வீட்டுக்குள்ளே வைக்கக்கூடாது. விதை தானியத்தை என்ன செய்யணும்? விதைக்கணும். இது தசம பாகத்தையும் குறிக்கும். விதை தானியத்தை என்ன கஷ்டம் வந்தாலும் என்ன செய்ய மாட்டான்? அந்த விவசாயி சாப்பிடவே மாட்டான், அது விலைக்கு போடவே மாட்டான். ஏன்னா விதை தானியம். மழை வர்றதோ வரலையோ, ஆனால் விதை தானியத்தை எக்காரத்துக்கும் என்ன செய்ய மாட்டான்? அவன் வந்து வீண் செலவை செய்யவே மாட்டான். கர்த்தருக்குன்னு கொடுக்கிற காரியத்தில் அப்படியாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆகினால இப்ப ராகேலையும் லேயாளை குறித்து பார்த்தோம். லேயாள் தாழ்மை உள்ளவளா இருந்தால் ஏதாவது கொடுத்தாவது இயேசுவை வாங்கிக் கொள்ளணும். அப்படித்தானே? இந்த இவ கேட்ட அந்த தூதாயின் கனியை கொடு அப்படி கேட்கும்போது என் புருஷனையும் எடுத்துக்கிட்ட, இப்ப என் கனியும் கேட்கறியா? அவ சொன்னா, இன்னைக்கு என்ன செஞ்சிரு, அந்த பழத்தை என்கிட்ட கொடுத்துரு, புருஷனை நீ என்ன செஞ்சுக்கோ, நீ வாங்கிக்கோ. இவளுக்கு எதை கொடுத்தாலும் என் மணவாளன் என்ன செய்யணும்? நான் மீட்டு கொள்ள வேண்டும். அல்லேலூயா. என்ன இழந்தாலும் மணவாளன் என்ன செய்ய மாட்டேன், இழக்க மாட்டேன்னு சொல்லி இருந்ததுனால அவள் கானானுக்குள்ள போனால் ஒரு நேரம் திங்கிறதுக்காக கணவனை வித்துட்டு போனவ வழியிலே செத்து போயிட்டான். இன்னைக்கு மணவாளன் இயேசு நம்ம குடும்பத்தில் எப்படி இருக்கிறார்? எண்ணத்தில், எதிர்பார்ப்பில் எப்படி இருக்கிறார்? யோசனை பண்ணி பாருங்க. அங்கேருந்து கிளம்பும் போது கரெக்டாக தான் கிளம்புனாங்க. அங்கேருந்து கிளம்பும் போது ரொம்ப ஜாக்கிரதையாக கிளம்புனாங்க. எப்படியாவது ஊருக்கு என்ன செஞ்சிடணும், சேர்ந்துன்னு சொல்லி அவளை வரவிடாமல் ஆக்குனது இந்த 5 விதமான காரியம். ஸ்தோத்திரம். நாமளும் நம்முடைய நோக்கம் எந்த நோக்கத்தோடு புறப்பட்டு வந்தோமோ அந்த நோக்கத்திலேயே போகணும். வழியிலே நம்ம கல்லறை என்ன செய்யக்கூடாது, இருந்துடக்கூடாது. அந்த கலரோட நம்ம கலர் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. நம் நித்திய ராஜ்யத்துக்கு போய் வேண்டிய சேருகிறவர்கள். சரீரம் மண்ணிலிருந்து வந்தது, மண்ணுக்கு போயிடும். ஆவி கர்த்தர் கொடுத்தது அங்கே தான் போகணும். வேற எங்க பக்கம் என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது.